ஆரம்பத்துல இருந்து இந்த வீடியோ முழுசா வாட்ச் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஒரு 1 ஹவர் இருந்தாலும் பரவால்ல. டைம ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஆன்மீகம், சந்தேகத்த எங்கேயுமே கேட்க மாட்டீங்க. அப்ப இந்த மற்ற 5 அப்படின்றனால எப்படி இருக்கும் அப்படின்னா, சூட்சுமமானது தற்போது இருக்கக்கூடிய அதாவது பொய், உண்மை என்றால் பொய் அப்படின்னு இருக்கும். பொய்யான ஆட்சி, பொய்யான வாழ்க்கை, நம் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய விஷயமாக மட்டுமே இருக்கும். தீராத ஆசையானது மரணித்தே ஆக வேண்டும் என்பதால் மனிதன் மரணத்தை மட்டும் தழுவினான். பல நோய்களை கடக்க முடியாது, மரணத்தை தழுவினான் என்பதுதான் உண்மை. அப்ப சூட்சமமே மாறி இருக்கும், தலைகீழாக மாறி இருக்கும் என்பதுதான் உண்மை. உண்மை என்றால் பொய். தலைகீழா மாறி இருக்கும்னா எப்படி இருக்கும்? அப்படியே நீங்க இங்க உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிழல் தெரியும். இந்த நிழலுக்குண்டான ஒரு ஆட்சியாக அது இருக்கும். தியானத்தில் இருந்து, தவத்தில் இருந்து தன் சூட்சும சரீரத்தை மாற்ற முடியவில்லை என்றால் மரணத்தை தழுவுவதாக அமைந்து நல்ல ஒரு நிலை பெற்ற ஒரு குருமாரிடம் நீங்கள் போய் தீட்சையானது சித்தர் பெருமக்களிடம் நீங்கள் வாங்கும் பொழுது முதலில் அவர் என்ன செய்வார் என்றால், நீங்கள் உபாசித்து உபாசித்து மகிழக்கூடிய தெய்வத்தை திருக்காட்சியாக முதலிலே உங்களுக்கு காட்டி அருள் புரிவார். அதற்கு பின் மந்திர ஜபம். இந்த மந்திர ஜபத்தால் ஒரு நொடியில் 100 கோடி நினைவுகளையும் நம்மில் இருந்து அகற்ற முடியும். 100 கோடி நினைவுகள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மிலிருந்து எப்படியெல்லாம் அகற்ற முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த நினைவுகள் தொந்தம் அப்படின்னு தொந்தம் அப்படின்னா நம்மளுடைய இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சமநிலைத்தன்மை மாறும். திடீரென்று உடலிலே தொந்தம் அப்படின்றது ஏற்படும். அதாவது அக்னியால் ஏற்படும், நீரால் ஏற்படும் சில நடுக்கங்கள், நிலநடுக்கங்கள் அப்படின்னு சொல்ற பூமி அதிர்வு அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களால் ஏற்படும். இப்படி ஏற்படும் பொழுது அந்த நினைவுகள் எல்லாம் எங்கெங்கே செல்ல வேண்டுமோ அங்கங்கே சென்றொழியும். இப்படித்தான் நினைவுகளை அழிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். நாம போய் நினைவுகளை போய் நம்ம கொள்றோம் வைக்கிறோம் அப்படின்றதுல எல்லாம் நோ யூஸ். அப்ப நினைவுகளை தொந்தமாக்கி அதன் மூலமாக சம்ஹாரமானது செய்யப்படும் என்பதுதான் உண்மை. அதற்கு பின்பாக இப்ப நினைவுகளை அகற்றியாய், நினைவுகள் போயிடுச்சு, மொத்தம் போயிடுச்சு. அடுத்தது தவத்தில் தீவிரமாக இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையானது இறைவனை மட்டும் நோக்கி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நினைவுகள் தொந்தரவு பண்ணாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நினைவுகள் உள்ள வராது. நம்ம கண்ணு முன்னோன்னு ஏதோ நினைவு எங்கேயோ போகுது நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த நினைவுகள் தொந்தரவு செய்யாம இருக்கணும்னா இந்த மாதிரி தீட்சை பெற்று பூஜித்து தியானம் பண்ணி மந்திர ஜபம் பண்ணும்போது ஒரு நாள் குருவானவர் அந்த தொந்தத்தை ஏற்படுத்தி நினைவுகளை கிளாஸ் பண்ணிடுவார். வேற மாதிரி ஆயிடும். உடம்பே நல்லா தெரியும். அப்ப தொந்தத்தில் இருக்கும் பொழுது ஒரு பால் குடிச்சா கூட அப்படியே தூக்கம் வரும். அப்படியே தூங்கி விடுவோம் நம்ம. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதான் தொந்தம். படுத்தே இருக்கணும், தூங்கியே கிடக்கணும் போல தோணும் நமக்கு. தூக்கம் தான் வரும் நல்லா. சோ அந்த தொந்தத்தை ஏற்படுத்தி நினைவுகள் எல்லாம் செல்ல வேண்டிய பாதையிலே அது சென்று விடும். அதற்கு பின்பு தொந்தத்தை சரி செய்து தவத்தில் அமர வைத்து தியானத்திலே மிகப்பெரிய நிலையை அடைய வைப்பார் குருமார் என்பவர். இதெல்லாம் எத்தனாவது ஆண்டு நடக்கும், முதலாளி நடக்குமா, இரண்டாம் ஆண்டு நடக்குமா என்பதெல்லாம் கேட்காதீர்கள். ஒவ்வொன்றையும் உணர்த்தி ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பாடமாக அருளி அதற்கு பின் மற்றதெல்லாம் நடக்கும். அப்ப 12 ஆண்டுகள் என்பது நீங்கள் பாடம் படித்தே ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்ப முதலில் இந்த நினைவுகள் அகன்ற பின்பு ஒரு சூட்சம சரீரம் எடுப்பீர்கள். அந்த சூட்சம சரீரம் எடுக்கும் பொழுதே குருமார்கள் உங்களுக்கு எழுதுவாங்க, மரணம் இல்லா பெருவாழ்வு என்று விதியை மாற்றி அமைத்து நீங்கள் யார் என்பதை உணர்த்தி நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு பொறுப்பானது வழங்கப்படும். இதையெல்லாம் பெறாது இந்த 688 கோடியின் வாழ்க்கை என்னவாகும் என்று நினைத்து பாருங்கள். நாம் தற்போது எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். நாம் செய்யக்கூடிய பொறுப்பில்லாத, அதாவது நம்மளை நாம் உணராது சென்றால் இந்த நினைவுகள் மட்டுமே நம்முள்ளிருந்து இந்த ஆட்சியை நடத்தும். அப்ப நாம் ஒரு தவறு செய்து விட்டோம், எங்கேயோ ஏதோ தவறு இழைத்து விட்டோம், பல தவறுகளை நாம் செய்து விட்டோம், பணத்திற்காக செய்து விட்டோம், ஐயோ என் குடும்பத்திற்காக செய்து விட்டேன் என்று நீங்கள் நினைப்பவர்கள் அனைத்தும் அது உங்களுக்கும் நினைவுகளின் ஆட்சியே. அதை நீங்கள் செய்யவில்லை என்பதை உணருங்கள். அது வேறு மாதிரி இருக்கும் உடலில். அப்ப சார் நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், என்னால தியானத்துல போற முடியுமா அப்படின்னா, சிவபெருமானை பற்றிக்கொள், எப்படியெல்லாம் நீ மேலே வருவாய், உன்னை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதை உணர்வாய். கண்டிப்பாக நடக்கும். அப்ப இன்னைக்கு இந்த 688 கோடி மனிதர்களுடைய நிலை என்பதை எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. கவலைக்கிடம். அதுதான் நம்ம சொல்றோம், சார் ரொம்ப நல்லவன், தப்பு பண்றவன் பூரா பணத்தோட இருக்கான், தப்பு பண்றவன் பூரா என்னென்னமோ வாழ்றான், நான் எந்த தப்பு பண்ணலையே, யாருக்கு எந்த துரோகம் பண்ணலையே, என்னால ஏன் வாழவே முடியல, நான் ஏன் அடிமையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, என்னால எதுவுமே செய்ய முடியல, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னா நீங்கள் எல்லாம் உணர வேண்டும், நினைக்க கூடாது. நினைத்தால் அது நினைவு, உணர வேண்டும். எதையும் உணர்ந்தால் நினைவு இல்லாது போய். அப்ப இப்ப தவறு செய்பவர்கள் எல்லாம் ஏன் வாழ்கிறார்கள் என்றால் சூட்சமம் கலியுகத்துக்கு தகுந்தாறு போல் இருக்கிறது என்பதை முதல்ல நம்ம உணரணும். அப்ப
அந்த கலியுகத்துல அந்த நினைவுகள் அப்படின்றத நமக்குள்ள தொந்தரவு பண்ணிக்கிட்டே கிடக்கும். அது வச்சதான் சட்டம். பஞ்சமகா பாதகங்களை ஏற்படுத்தும் நினைவுகள். வேற வேற மாதிரி இருக்கும். இந்த நினைவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதையும் சொல்லிடுறேன் ஒரு கொஞ்ச நேரத்துல. அப்ப முதலில் இட்ஸ் அ ப்ராசஸ். நம்ம சூட்சும சரீரம் மாற்றும் பொழுது அதற்கு பின்பாக குருவானவர் இப்ப இந்த நினைவுகள் இருக்கு இல்லையா? இந்த நினைவுகள் நமக்குள்ள சேர்ந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இந்த நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நினைவுகள் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இதான் புத்தி, இதான் சித்தின்னு சொல்லக்கூடியது. வலது பக்கம், இடது பக்கம் சொல்லக்கூடிய. அப்ப குரு என்ன பண்ணுவார் முதல்ல? இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி பாவ சாப தோஷம் அப்படின்றத கழிச்சிருவார். நல்லா புரிஞ்சுக்கணும். பாவ சாப தோஷம் அப்படின்றத கழிப்பார். அவர் பல யாகங்கள் பண்ணுவார். உங்களோட பூஜை முறைகள் இருக்கும். இதையெல்லாம் வைத்து பாவ சாப தோஷத்தை கழிப்பார். இந்த பாவ சாபங்கள் தாண்டி தோஷம் என்பதை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோஷம்னா என்ன அப்படின்னு தெரியணும். நாம இப்ப நம்ம நிறைய பார்க்கிறோம். என்னன்னா ராகு கேது அப்படின்னு பார்க்கிறோம். நிழல் ஆட்சி. அது என்ன? வாட் இஸ் த அந்த ராகு கேது நம்மளுடைய இதில் என்னவா இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு தலை இருக்காது, ஒருவருக்கு உடல் இருக்காது. சரியா? அப்படி இருக்காது வெட்டுண்டு இருக்கும். வெட்டுண்டு இருக்கும். அதுக்கு உண்டான கதைகளெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், புராண கதைகள். அப்போ ஒன்ன நோக்கி இன்னொன்று சுத்தும். ஒன்று ராகு, ஒன்று கேது. இது தலையை நோக்கி சுத்தும். இது இது வந்து உடம்பு நோக்கி எனக்கு ஒன்று வேணும், இன்னும் ஒன்றா சேரணும்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த சுத்தக்கூடிய இந்த சைக்கிளிக் இருக்கு இல்லையா? இந்த சைக்கிளிக், இந்த வட்டம், இதுதான் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் தோஷம். இப்ப இந்த தோஷத்தை எப்படி கழிக்கணும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கேளுங்க. இந்த தோஷத்தை எப்படி கழிக்கணும் அப்படின்னா, இந்த வட்டம் இருக்கு இல்லையா? இந்த வட்டத்துல இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடியது தான் நம்முடைய நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நிழல் அப்படின்றது மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த நிழல், இந்த இதுதான் 2 அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து. 2 ஒரு 2 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2ஐ தான் முதலில் குருதேவர் என்ன பண்ணுவார்? உடம்புல இருந்தே பிச்சு எடுத்துருவார். எந்த ஒரு சித்தர்களை நீங்கள் நேரில் சென்று பார்த்தாலும் முதலில் உங்களுக்கு நடப்பது ராகு கேது அப்படின்ற இந்த 2ஐ காணாம போயிடும். சத்தியம் இது காணாம போயிடும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்கும். இல்லைன்னா அது செய்ய விடாது. மனுஷனுக்கு இந்த நீங்க எத்தனை ஜாதகம் பாருங்க, எவ்வளவு பாருங்க, எல்லாத்துலயும் பாருங்க, பலன் ராகு கேது வச்சுதான் பலனே சொல்லுவாங்க. அப்ப 2 என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் காணாமல் போய்விடும். அதுக்கப்புறம் தான் அவரை போய் நீங்க பார்த்துட்டு வந்ததுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உண்மை. அப்ப தோஷம் அப்படின்னா இதுதான் தோஷம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, வாசி அப்படின்ற ஒருத்தர் வேணுங்க. அதான் முக்கியம். வாசி வேணும். வாசி அப்படின்னாலே மகா பைரவர் உங்களுடைய குண்டலினி நாகம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படியே வரும். இப்படி வந்து திருப்பி இப்படி கனெக்ட் ஆகி இப்படி போய் இப்படி வரும். குண்டலினி நாகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குண்டலி சக்தியை எழுப்பணும். வாசி கொண்டு மட்டும்தான் எழுப்ப முடியும். ஒரு முறை குண்டலி சக்தியை எழுப்பிவிட்டால் அது ஒரு நாகம். அப்ப இந்த கிரகங்கள் இந்த இந்த ராகு கேது அப்படின்றதை பிச்சாச்சுன்னா, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? நேராக ஒரு நாகமானது நிற்கும். இதுதான் குண்டலி சக்தியாக கையில் இருக்கக்கூடிய நாகம். நம்மளோட குண்டலி வாசி நாகம் சொல்லக்கூடிய. அப்ப இந்த ராகு கேதுவை நேரா நிப்பாட்டலாமா சார்னா, அது சேர்த்து நிப்பாட்டக்கூடாது. அது தப்பு. நம்ம குண்டலி சக்தி வந்து அப்படி நேரா நிற்கும். அப்ப நேரா நிற்கும் போது தோஷமானது கழிந்து விடும். அப்ப நாம நிற்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதான் நேர்மை அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் அதான் நேர்மை அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் தெரியாது இதெல்லாம் பேசக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆன்மீகம்னா இதுதான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப தோஷம் அப்படின்றது கழிச்சாச்சுன்னா, அந்த வாசி அப்படின்றது நேரா நிற்க. இப்ப வாசி நேரா நிப்பாட்டியாச்சுன்னா, அதற்கப்புறம் குருவானவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா அந்த வாசி தான் நமக்கு பாதுகாப்பு. நம் உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அப்படின்றத வந்து வச்சிருவாரு. ஏன்னா அந்த நெகட்டிவ் என்ன ஆயிருக்கும்? இந்த இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தோஷத்தோட கலந்து தப்பா பாடம் படிச்சு உட்கார்ந்துருக்கும். இல்லைன்னா அது ஒரு தவற ஒண்ணு செய்யும். இந்த நெகட்டிவ் எதுக்கு பயன்படும்னா, வீரபத்திரர் இருக்கிறார். வீரபத்திரர் திடீர்னு ஒரு அவதாரம் எடுத்து பல பேரை வெட்டி சாய்ப்பார். மகா காளி இருக்கிறது, காளி தேவி. அவர்கள் என்ன பண்ணுவார்? திடீர்னு ஒரு அவதாரம் எடுத்து பல பேர்களை வெட்டி சாய்ப்பார். அப்ப அந்த நெகட்டிவானது நம்மில் இருக்கக்கூடிய வெளியிலிருந்து நம்மளை அண்ட விடாமல் தடுக்க வேண்டும். அதாவது இருக்கக்கூடிய தீயதானது நம்மளை அண்ட விடாமல் தடுக்கக்கூடிய பாடத்தை இந்த நெகட்டிவானது கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நெகட்டிவ் அப்படி கத்துக்கணும். அப்ப இது ஒரு பாடம் படிக்கணும். இதுதான் உண்மை. அப்ப இந்த நெகட்டிவை பிச்சிட்டோம்னா, இதுல பல விஷயங்கள் இருக்கும். இந்த நெகட்டிவ்ல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன் கேளுங்க. நாம உடம்பு மொத்தம் அப்படி வருது இல்லையா? ஸோ அது வரும்பொழுது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஆத்மா அப்படி என்றால் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த. இதுதான் உடம்புல மொத்தத்தையும் கெடுக்கும். பாடத்தை மாத்தி மாத்தி வைக்கும். நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க விடாம பண்ணிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சூட்சுமம் அந்த மாதிரி. அப்ப இந்த ஆத்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, பேய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீயது, அதாவது தீவினைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீவினைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தீவினைகள் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல வெளியில என்னவா இருக்கு, நம்ம உடம்புக்குள்ள என்னவா இருக்கும்னா, இதைத்தான் 13 என்று கூறுவோம். 13 பேர் கொண்ட குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். இது உடம்புல ஒரு அமைப்பாவே இருக்கும். இப்போ உலகம் அவங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. இதுதான் உண்மை. இதை முதல்ல உணர்ந்து. அப்ப இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய இந்த தீவினை என்று கருதக்கூடிய இந்த 13 பேர் கொண்ட குடும்பமானது வேறு மாதிரி உடம்பில் ஒரு அமைப்பாக இருக்கும். அதை குருவானவர் அழிப்பார். அல்லது உங்களை நிலையடைய செய்து உங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுப்பார். நீங்களே அதை கொள்வதற்கு. நம்ம உடம்புல இருக்கும். உடம்புக்குரிய அந்த 13 அப்படின்றத கொன்று விடுவார் குருதேவர். அல்லது உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்கள் மூலமாக நீங்களே கொள்வது போன்ற வண்ணமும் அது அமையும். இந்த 13ஐ நீங்கள் கொன்றுவிட்டால் உடலிலே நீங்கள் நினைத்தது, அதாவது நீங்கள் வாங்கிய வரத்தை மிக எளிதாக செயல்படுத்த முடியும் என்பதுதான் உண்மை. அதுக்கு நடுவில் இந்த நெகட்டிவானது என்ன பண்ணிருக்கும், இந்த 13 கூட சேர்ந்து ஏதாவது தப்பா பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இது முதல்ல இப்படி கிடையாது, இது இப்படி இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பல வருடங்கள் அது பாடத்தை படிக்கும். அதுலயும் தவறு இருந்தால் எர்த் பண்ணிடுவார் குருதேவர். எர்த்திங் என்னது, செத்து போகும். அப்படி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெகட்டிவ் அப்படின்றத பிச்சுட்டு அதை வைத்து நமக்கு சில பாடங்கள் உணர்த்தி சில விஷயங்கள் இது வந்து தற்காப்புக்காக இந்த நெகட்டிவை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சில விஷயங்கள் எல்லாம். ஏன்னா அருவாள் வந்து பணத்துக்காக வெட்டுறவனு வெட்டுவான், வீரபுத்திரன் வெட்டுவார், கருப்பணசாமி வெட்டுவார். அப்போ இது என்ன அது என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இந்த பக்கம் நெகட்டிவ் என்னவா இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுதான் உண்மை. இது அல்லாது இதுக்கு அடுத்து ஒன்று நடக்கும். இது அல்லாது இதுக்கு அடுத்து ஒன்று நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, நம் உடல் அப்படி மொத்தமா சேர்ந்து ஒரு அமைப்பா உருவானதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாம் பார்க்கக்கூடிய புலியாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், மற்ற கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு தேளாக இருக்கட்டும், இங்க ஈமுக்கொடின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் தான். இது எல்லாம் என்ன ஆகும்னா உடல் அமைப்போடு சேர்ந்து ஒரு அமைப்பாக உள்ளே வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தவத்தை தொந்தரவு செய்யும். தவத்தை தொந்தரவு செய்யும். இப்போ குரு என்ன பண்ணுவாருன்னா, இதெல்லாம் எப்படி கனெக்டா இருக்குன்னா வர்மா புள்ளியோடு சேர்ந்து கனெக்டிவிட்டியில இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வருமாக பழகிறவங்கலாம் இந்த இதுன்ற ஒரு விஷயங்கள் இந்த கேரக்டர் வச்சுன்னா நீங்க சரி பண்ணல அப்படின்னா அதை கலையை கத்துக்கிட்டு தப்பா பயன்படுத்துற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரிலாம் ஆயிடும். ஸோ அதனால தான் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து. இந்த வருமா புள்ளியில் இருந்து அதை அப்படியே ஒரு அமைப்பா பிரிச்சு எடுத்தீங்கன்னா அது ஒரு தேள் அப்படின்னு ஒரு வந்து நிற்கும். அல்லது இன்னொரு வருமா புள்ளி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஷேப் அப்படியே உயிர் அப்படியே பிரிச்சு எடுப்பார். அதெல்லாம் உங்களுக்கு வாசி வேணும், இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லைன்னா வாசி கொண்ட குருமார்கள் உங்களுக்கு அருள் புரிவார்கள். இப்படி எடுத்து வச்சாச்சுன்னா அதை மறு நிமிஷம் கொன்றுவார். ஏன்னா இதெல்லாம் தீவினை அப்படின்னு இருக்கும். தீய குணாதிசயங்கள் அப்படின்னு நமக்குள்ள இருக்கும். தீய குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும். இதை வைத்துத்தான் இந்த 13 பேர் கொண்ட குடும்பமானது நம் உலகிலே மிகப்பெரிய ஒரு ஆட்சியை செய்யும். நல்லா தெரிஞ்சே செய்யும். அப்ப இந்த இதுன்றத ஒரு விஷயத்தை எடுத்து கெட்டதை அழித்து நல்லதெல்லாம் வேற மாதிரி உருவாக்குவார். கெட்டதை கொன்றுவார். கொன்று விட்டு இதெல்லாம் என்ன செஞ்சிருக்குன்னா அந்த 13ஓட சேர்ந்து பழகிருக்கும். அது வேற மாதிரி தவறாக தான் இருக்கும். அதை கொன்று விடுவார். இறுதியில் இந்த 13ஐயும் கொன்று 13 கொன்னதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இன்னும் ரொம்ப தீவிரமா இருக்கும் உடம்புல. அப்போ அதை எடுத்ததுக்கு அப்புறம் சக்கரா ஓப்படிக்கலாம் பார்த்தீங்கன்னா சக்கராவெல்லாம் திறந்து திருப்பி நமக்குள்ள பார்த்தீங்கன்னா அம்மா உபாசனை கொடுத்துட்டு போனோம். உபாசித்து மகிழ்ந்தோம் இல்லையா? அப்போ வாசின்னு ஒன்று வரும்போது இந்த தாயானவள் 10 அப்படின்ற இந்த 10 சக்கரங்களிலே வந்து அமருவாள். நம் உடல் இயக்கத்திற்கு தேவையான அத்தனை சக்கரங்களிலும் ஒரு தாயானவள் அமருவாள். அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த வாசி நாகம் குண்டலி சக்தி நிற்கிறது அல்லவா, அதுதான் நிற்பது அப்படின்னு சொல்லுவோம். தாயானவள் நிற்கிறாள்.
அம்மா என்று அழைப்பவர் நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாண்டிங் போஸ்டர். நல்லா புரியுங்க வார்த்தை, ஸ்டாண்டிங் போஸ்டர் ஆஃப் அம்மா. இந்த வார்த்தை அப்படி நிற்கும் அம்மா. அப்போ சக்கரங்கள் எல்லாம் எப்பொழுது திறக்குமோ திறக்கும், எப்பொழுது மூடும். அப்போ இந்த ஆற்றலிலே நம்ம உடலிலே திடீர்னு ஏதோ ஒரு கெட்டது வந்துருச்சு அப்படின்னா சக்கரம் டக்குன்னு திறந்து நம்ம தூக்கி வெளியே போட்டு சக்கரம் அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ தியானம் என்பதை நம்ம திடீர்னு ஏன்னா இந்த உடம்புல ஒரு ப்ராசஸ் ஒன்று போய்கிட்டே இருக்கும். 24/7 ப்ராசஸ் போகும். அப்போ அந்த ப்ராசஸை பழக 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 திடீர்னு சக்கரை திறந்து நமக்கு ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் ஆயிடாது. ஏன்னா நம்ம அந்த குண்டலி சக்தி நிற்கும், தடுத்து காப்பாற்றி அந்த வாசி நிற்கும். அம்மா நிற்பார் காற்று. அப்போ ஒரு செகண்டில் சக்கராவை திறந்து வெளியே அனுப்பிடுவாங்க. உள்ளே இருக்காது, நம்ம குடும்பத்திலையும் இருக்காது, வீட்டிலையும் இருக்காது. இதெல்லாம் தான் ஆன்மீகம். அப்போ இவ்வளவு பெரிய அண்டம் இருக்கிறது. இந்த பிண்டத்திலே இப்படி கனெக்ட் ஆகி ஒரு மனிதனாக வருபவன் இப்படித்தான் சக்கரங்கள் எல்லாம் திறந்து திருப்பி அண்டத்தோடு கனெக்ட்ல இருக்கணும். அப்ப அண்டமும் பிண்டமும் ஒன்று என்று ஆகிறது. சக்கரங்கள் தான் மெயின். சக்கரங்களை திறக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நடிக்கக்கூடிய விஷயங்கள், நடித்து ஏமாற்றக்கூடிய விஷயங்கள், பஞ்சமகா பாதகங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நமக்குள் இருக்கக்கூடிய இந்த பொய் கூறுதல், இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த பெண்களை தவறாக நினைத்தல், அடுத்தவர் மனைவியை தவறாக நினைத்தல், இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய காரணம் நம் உடலில் இருக்கக்கூடிய இந்த 13 பேர் கொண்ட குடும்பம் இருப்பதால் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 13 பேர் கொண்ட குடும்பத்தை நம் உடலிலே குருதேவரானவர் அல்லது நீங்களே ஒன்றுவிட்டால் பின்பு இந்த நெகட்டிவ் ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளும், உங்களுக்காக இருக்கும். இது எப்படி இருக்கும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவும் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் பாடம் படிக்கும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் புத்தியில் பாடத்தை படிக்கலாம். நெகட்டிவ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது உலகத்துல அப்படின்னு உங்க புத்தியை நீங்க பாடம் படிப்பீங்க. ஆனா அந்த நெகட்டிவ் அப்படியே உள்ள வைப்பாங்களா, உள்ள இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது. எப்படி இருக்கும் தெரியுமா? தவத்தை முடித்து நீங்கள் வாசி கொண்டு தாழ்த்திருந்து நீங்கள் சூட்சம சரீரம் பெற்று ஒவ்வொருத்தரா இருக்கும். நம்ம ஒவ்வொரு கிரகமாகவும் நீங்களே இருப்பீங்க உடம்புக்குள்ள. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். அப்போ ஒவ்வொரு கலர்லையும் நீங்க சூட்சம சரீரம் பெறுவீங்க. சூட்சம சரீரம் மாற்றணும். அவ்வளோ உயரம், அத்தனை கோடி மைல் அந்த சரீரம் போகும். ஒரு சட்டையா எடுப்போம், நம்ம சூட்சம சரீரமா எடுப்போம். அது ஒவ்வொரு கிரகமா நீங்களே இருப்பீங்க. அப்ப கிரகங்கள் நேர்கோட்டில் நிற்கும் அப்படின்னா தான் நமக்கு நினைச்சது ஒரு செகண்ட் நமக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கிரகங்கள் நேர்கோட்டில் நிற்கணும் அப்படின்னு இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணுவோம்? அப்படியே வலது பக்கம் போயிடுவோம். அதாவது பியூரா ஒரு 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 மனிதனாக, மனுஷனா இல்லை மனிதனாக, மனுஷன்னா வேற, மனுஷன்னா இந்த இது எல்லாமே சேர்ந்து உடம்புல இருக்கக்கூடியதுதான் மனுஷன் சொல்லக்கூடியது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு சில கெட்டதை பண்ணிடுவோம் நம்ம. ஆனால் மனிதன் என்பவன் பியூர், லைக் வள்ளலார் மாதிரி. அந்த மாதிரி ஒருத்தர் வலது பக்கம் நம்ம போயிடுவோம் தவம் முடிச்சு. அவருடைய ஜெராக்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. நீங்க அவருடைய ஜெராக்ஸ் தான் நாம இந்த பக்கம் அப்படியே நிறுத்தி வைப்பாங்க. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அப்படின்னா இந்த நெகட்டிவ் என்னவா இருக்கணும்? நம்மளை நாம பாதுகாக்கிறதா இருக்கணும். ஏதாவது தீவினைகள் வந்தால் அடுத்த செகண்ட் நம்ம அதை கொள்றதா இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பக்கம் இருப்பவர் மிக கருணையோடு மிக ஒரு அருள் புரியக்கூடியவராக கூட இருப்பார். அருள் புரியவராகவும் இருப்பார். கருணையோடு தவம் முடித்து மிகப்பெரிய விஷயத்துல அவர் கற்றுக்கொண்டவராக இருப்பார். தியானத்திலே அமர்ந்து நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நமக்கு சமிக்கையாக கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அது மேலிருந்து வரும் சிவபெருமான். இது இப்படி போய் தான் இப்படி போகும். இப்படி போயிட முடியாது. இப்படி போய் தான் இப்படி போகும். அதான் சிவம் இப்படி போய் இப்படி வருது இல்லையா? ஸோ இப்படி மேலே போய் சிவம் வரும்போது அங்கங்கே நம்ம உட்காந்து கிரகங்கள் நேர்கோட்டில் இருக்கும், வாசி இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்ப இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய ஜெராக்ஸ் காப்பி அப்படியே இங்கே வரும். அப்ப இது பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் ஜெராக்ஸ் காப்பி தான் அப்படி ஃபுல்லா வந்து நிற்கும். இப்ப முகமானது 2 பக்கம். அது வரைக்கும் என்ன செய்யும்? முகமே உள்ள சூட்சமே அப்படி தனியா நிற்கும். யோகம் அப்படின்னா அப்படித்தான். 2ஆ உள்ள உடம்பு அப்படி பிச்சு திருப்பி ஒன்னா சேர்க்கிறது. இதுதான் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகமானது அவ்வளவு. அப்ப இந்த பக்கம் உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த சூட்சம் இருக்கு இல்லையா, முகம் இருக்குது. இதையே என்ன பண்ணாங்க? அப்படியே பாதியா இப்படி பிச்சாச்சுன்னா நெகட்டிவ் அப்படியே தூக்கி வெளியே போட்டு இதோட கேரக்டர் என்ன, இதனுடைய விஷயங்கள் என்ன, எல்லாத்தையும் பாடமாக படித்த உடனே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் அப்படியே இந்த பக்கம் வந்து அப்படியே உட்காந்து இப்போ இது ரெண்டையும் அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா தாயானவள் நம்மளுடைய இயக்கத்திற்காக சக்கரமாக ஆகும். அது அம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தாயானவள் அமர்ந்தது போல் 10 சக்கரத்திலே தந்தையானவர் எடுத்த அவதாரங்கள் இருக்கு. சுடலைமாடன், கருப்பணசாமி, இப்படி
சிவபெருமான் எடுத்த அவதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த 10ம் நமக்கு காவல் தெய்வமாக நம் உடலிலே இருக்கும். அப்ப அது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சக்கரத்தில் அமரும் பொழுது ஐயா என்று அழைப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். இயக்கம் என்றால் அது தாயானவள். அதனுடைய இயக்கம் அப்படின்றது என்னுடைய வெப்சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா குடுத்திருப்பேன் நானு. நம்மளுடைய சூட்சமம் அப்படின்னு சொல்லும்போது ஒளி தேகம், ஒளி தேகம் அப்படின்னு சொல்லுவது தாயும் தந்தையுமாக இருக்கும். இது ஸ்தூலம். உத்வேகம் சொல்லக்கூடியது இருக்கு. இப்ப இது ஸ்தூலம். பின்னாடி ஒளி தேகம் இருக்கிறது. அதுக்கடுத்து ஒளி தேகம் இருக்கிறது. அந்த ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய தாயானவளும், தந்தையானவரும் இருப்பார். இதுதான் உண்மை. அப்ப அதுவே நம்மளை இயக்கும் சக்கரங்கள். அதுதான் ஒவ்வொரு சக்கரமும். இப்ப நீங்க அலையக்கூடிய நிலை, சூட்சும சரீரம் மாற்றக்கூடிய நிலை, அந்த லைட்னிங் பாடி நீங்க எடுக்க எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஐயா அப்படின்றவரும் உருவாகியிருப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நெகட்டிவ்ன்ற ஒண்ணு இருக்காது. அப்ப நீங்க செய்ய வேண்டிய வாங்கிய வரத்தை அடுத்த நொடியில் நீங்க செயலாற்ற இயலும். இந்த நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா? இதற்கு பெயர் தான் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த இடத்துல நீ உருவாகணும். இந்த நெகட்டிவ் ஜெராக்ஸ் எடுத்து வைக்கணும். அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வைக்க முடியாது. அது வெறும் கருணையா மட்டும் போயிரும். அப்ப தீவினை அளிக்கக்கூடிய அந்த பண்புகள், அந்த விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும் என்றால், தந்தையானவருடைய அவதாரமாக இருக்கும். தாயானவளின் அவதாரமாக இருக்கும். எப்படியெல்லாம் இருக்கும் என்றால், வீரபத்திரராகவும், மகாபைரவராகவும், கருப்பணசாமியாகவும், இப்படியெல்லாம் அந்த அவதாரங்கள் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அவதாரங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் அஷ்ட சித்தியை பெற வேண்டும். அஷ்ட சித்தி அடைந்து விட்டால், இரவில் தூங்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் என்றால், பூமியிலே கிடா வெட்டு அப்படின்னு ஒண்ணு நடக்கும். கெடா வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கெடா வெட்டா என்ன? நீங்கலாம் கெடா வெட்டுனாலும் கருப்பணசாமி தான் ஞாபகத்துக்கு வரும். போய் நேரா கெடா வச்சு ஒரே வெட்டு வெட்டுறது இல்லையா? ஸோ அந்த கெடா வெட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அந்த கெடா வெட்டு தான் நான் உடலில் இருக்கும் இந்த நெகட்டிவை உணர்ந்து, இந்த நெகட்டிவ் மட்டும் அல்லாது, இந்த நெகட்டிவே அண்டத்தில் நல்லா இது பிண்டம். பிண்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிடிச்சாச்சுன்னா, அண்டத்திலும் இதே நெகட்டிவ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். சூட்சுமம் அவங்களுக்கு சாதகமா இருந்தா தப்பா இருக்கும். அப்ப இந்த நெகட்டிவ் அப்படின்றதை என்ன செய்யணும்? கெடா வெட்டு பண்ணணும். அழிக்கணும். அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்பதான் அந்த நெகட்டிவினுடைய பாடத்தை நாம் படிப்போம். படிச்சுட்டு அந்த கெடா வெட்டுன்னு சொல்லி போகும்போது, எவ்வளவு தூரம் இருந்தாலும், எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும், சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரை இருந்தாலும், சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருந்தாலும், ஒரு செகண்ட்ல நம்மளால கெடா வெட்டு பண்ண முடியும். ஏன்னா அவ்வளவு பெரிய ரூபங்கள் இருக்கும். நல்லா ஒரு நாகம். அவ்வளவு பெரிய ரூபங்கள் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வாங்க. ரொம்ப தெளிவா இருக்கும். அப்ப அந்த கெடா வெட்டு அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பண்றதுக்கு தகுந்த மாதிரி சூட்சும சரீரங்கள்லாம் எடுத்து, 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 எடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு உயரத்துக்கு தகுந்தபோது ஒவ்வொரு மாரி இருக்கும். மிக கொடிய விஷயங்கள் கொண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலர் சிவபெருமானுடைய சட்டை பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய சூட்சும சரீரம் இந்த ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த ப்ளூ கலர்ல நீங்க லைட்னிங் பாடி நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அடுத்த நிமிஷம் இருக்கக்கூடிய இந்த கொடிய விஷயங்களை கொண்ட நெகட்டிவ் அப்படின்றத நீங்க அழிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் தவத்தில் இருந்து, 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 இருந்து நீங்க எடுக்கணும். சூட்சும சரீரம் எடுக்கணும். இதுக்கெல்லாம் குருவானவர் அப்படின்றவர் இருந்தா தான் உங்கள கை தூக்கி விட முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கெடா வெட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை முடித்து விட்டால், திருப்பி மறுபடியும் நம்ம ஜெராக்ஸ் அப்படியே உட்காந்து எல்லாம் சேர்த்து உடலானது தயாராகிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப தயாராகி விட்டது அப்படி என்றால் அடுத்ததாக அடுத்த 5 அப்படின்னு ஒண்ணு வரும். என்னது? 5 தலை நாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராணம், உதானம், விதானம், வியானம், சமானன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5. இந்த 5ம் வாசி அப்படின்னு தான் இருக்கும். இருக்கும். வாசின்னு தான் இருக்கணும். ஒவ்வொரு சூட்சும சரீரமும் வாசி கொண்டு தான் எடுக்க முடியும். அப்ப உடம்புல 10 சக்கரம் நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, 10 வாசி அப்படின்னு இருக்கு. அவ்வளோ பெரிய வாசி. சான்ஸே இல்ல. 10ம் நிற்க கடவும். அப்ப இங்கிருந்து அங்க வரைக்கும் மொத்தமா நம்மளே ஸ்டாண்டிங் போஸ்டர்ல தான் இருக்கும். ஒவ்வொன்றும். தீவினை அண்டாது அப்படின்னு இருக்கும். இதுல இந்த பிராணன், உதானன், விதானன், சமானன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 5 எழுத்து அப்படின்னு இருக்கு. நம்முடைய 5 எழுத்து. இந்த 5 எழுத்து அப்படின்ற ஒண்ணே நமக்கு சில சிவவாக்கிய பெருமானுடைய பாடல்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்படின்னு ஒரு பாட்டு வரும். பாடல் வரும். வேற நிலையில் இருப்பதால் பாட முடியவில்லை. என கெடாவெட்டு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மாறும் ஒன்றரை முன்னே அந்த நாகமானது அடுத்து அப்படி நிற்கும். வாசி நாகம். அப்ப 5 எழுத்து அடுத்ததாக 3 எழுத்து அப்படின்னு இருக்கும். இந்த 3 எழுத்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆன்மீக நிலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 5
இந்த 5 அந்த பஞ்சபூதங்களாக விரிந்து நிற்கக்கூடாது. இந்த 5லிருந்து 3 அப்படின்னு இருக்கு. இந்த 3 தான் என்ன ஒரு உயிர் மூலக்கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர், அக்னி, காற்று. இந்த 3ம் சேர்ந்து விட்டால் ஒரு உயிரானது உருவாகிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீர், காற்று, அக்னி. நீர், காற்று, அக்னி. இதுதான் 3. இந்த 3 எழுத்துன்றது இதுக்கு தனித்தனியா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். 5 எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5களை நானும் நம சிவய அப்படின்ற மாரி. அப்படிதான் இருக்கணும். ஏன்னா வாசியில் தான் இருக்கும். அடுத்து 3 எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர், காற்று இது 3ம் சேர்ந்து ஒரு உயிர் மூலக்கூறாக உருவாகும். 5 அடுத்ததாக 3. இந்த 3 தான் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உயிர். அதாவது மனம். மனம். மனம்தான் ஆகுமே உயிர். அப்படின்னு காகபுஜண்ட பெருநூல் காவியத்தின் 1000லே மிக அழகாக காகபுஜண்டர் சொல்லியிருப்பார். நல்லா பாருங்க. மனம்தான் ஆகும் உயிர். அப்ப இந்த ஹ்ரீம், அதாவது ஹ்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர், காற்று, அக்னி இந்த 3ம் சேர்ந்து ஒரு உயிர். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, மாடு அப்படின்னு அந்த வருமா பாயிண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி மாடு அப்படின்னு கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நமக்கு வேணும். பிரிச்சு எடுக்கணும் உடம்புல. இந்த இதுன்றது அப்படி பிரிச்சு எடுக்கும் போது உயிரின்றதே பிரிச்சு எடுத்து நிப்பாட்டிருப்பாரு குருவானவர். தனியா நிற்கும். உயிரே தனியா அப்படி பிரிச்சு எடுத்து நிப்பாட்ட முடியும். இப்ப 5 எழுத்து அப்படின்னா என்னன்றதை உணர்ந்து இந்த பூமி, இந்த ஆகாயம் 2யும் அப்படி தவிர்த்து மிச்சம் இருக்க 3ம் அப்படியே உயிராக நிற்க. ஏன்னா இது பரஞ்சோதி நிலை. ஏன்னா சக்கரத்தில் அப்படி இருக்கும், மேலே கீழே அப்படி லாக்கில் இருக்கும். இது திறந்துருச்சு அப்படின்னா பரஞ்சோதி மேலே கீழே அப் அண்ட் டவுன் ஒரே நிலையா இருக்கும். ஜோதி ரூபத்தில் இருக்குது. ஜோதி ரூபத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த நமசிவய மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தியாகணும். இந்த நாவும் யாவும் உங்களுக்கு வழிவிட்டும். அப்ப மேல இருந்து கீழே வரை பார்த்தீங்கன்னா ஜோதி போய்கிட்டே இருக்கும். அருட்பெரும் ஜோதி தான் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருட்பெரும் ஜோதி, அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுதான் ஒவ்வொரு கலர்ல ஒரு லைட்டிங் பாடி நம்ம எடுப்போம். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய இந்த மசிவா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு எப்படி கனெக்ட் ஆகும் உடம்புல அப்படின்னா மாடு அப்படின்னு கனெக்ட் ஆகும். இதைத்தான் சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனம் போன போக்கிலே போனவன் போய் கெடுவான். இந்த மனமானது என்ன என்பதை உணர்ந்தால் மனம் என்னும் மாடு நந்தியாக கனவும். அழகாக கூறுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நந்தினா என்ன அப்படின்னா, இந்த மாடு அப்படின்றத மட்டும் உடம்புல இருந்து பிரிச்சு தனியே எடுப்பார் உயிர்கள். மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது பிரிக்காம இருக்கா என்ன ஆகும்? மாடு எப்பயுமே மென்னுக்கிட்டே இருக்கும், அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஏதாவது நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். நினைக்காம இருக்க முடியுமா மனசுல? அந்த மாதிரி நம்ம பயிர்ப்போமா? யோசிச்சு பாருங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்போ மாடு மென்னுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவை மெல்ல மெல்ல என்ன ஆகும்? அடுத்து குரங்குன்னு ஒன்று இருக்கும். அது என்ன செய்யும்? சேட்டை பண்ண ஆரம்பிச்சு. என்ன செய்யும்? சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ மனமாகிய மாடும் குரங்கு சேட்டையும் ஒரு வீடியோ கூட நான் முன்னாடி போட்டிருப்பேன். மனம் மெல்ல மெல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். குரங்கு போய் அந்த சேட்டையை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணும்? வாழ்க்கை இந்த இப்படி ஒன்று போகும். இங்கேருந்து இல்லை திடீர்னு இந்த இப்படி ஒன்று போகும், திடீர்னு இப்படி ஒன்று போகும். இப்படி கண்ணா பின்னா என்று ஆற்றல் செயல்படும் போது நீங்கள் எண்ணிய விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கையில் வந்து கிடைக்காது. ஏன்னா அது குரங்கு சேட்டா தான் பண்ணும். அப்போ முதல்ல குரு என்ன பண்ணுவார்? குரங்கை தான் அடிச்சு கொள்ளுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். குரங்கு அடிச்சு கொள்ளுவார். அப்போ தான் அந்த மாடு ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடு அப்படின்றத மாடுன்னு சொல்லக்கூடாது, மனம் அப்படின்றத அப்படியே தூக்கி மேலே நிப்பாட்டுவார். அப்ப நந்தி பகவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம். மனம் நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் உயிர். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப 5 எழுத்து 3 எழுத்து அப்படின்னு இருக்கு. இதை தாண்டி ஓர் எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப உயிரையும் எழுத்து தனியா வச்சாச்சு. அப்ப நான் யார்? நல்லா புரிஞ்சுக்கணும். 5 எழுத்தும் பிரிஞ்சு தனியா பஞ்சபூதமா இருந்தது. அதுல 3 உயிர் அப்படின்னு மனதையும் தூக்கி தனியா வச்சாச்சு. இப்ப வேற ஒரு நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அருள் நிலை. நான் சொன்னா நடந்துடும், நான் சொன்னா படிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அருள் புரிதல். எப்பேற்பட்ட விஷயம். சித்தர்கள் என்றால் அருள் புரிவர். தெய்வம் எப்படி அருள் புரியுமோ அதே போன்று சிவபெருமான் சித்தர்கள் அருள் நிலை அப்படின்றதையே வச்சிருப்பார். அவர்கள் தான் அருள் புரிவர். அப்ப இந்த மனம் அப்படின்றத தூக்கிட்டு ஓரம் வச்சாச்சுன்னா அதுக்கடுத்து ஓரெழுத்து மந்திரமாய் நீங்களே இருப்பீர்கள். சிவபெருமான் இருப்பார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த சிவத்தோடு அப்படியே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜோதியோடு ஜோதியா அரும்பெரும் ஜோதியா ஒட்டி இருக்கக்கூடிய நிலை. அந்த ஜோதி வந்து ஒரு ஜோதி அப்படியே பிரிஞ்சு வந்து தான்
இது அப்படியே பிறக்கும். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. அப்ப இது ஓரெழுத்து அப்படின்னு ஒன்று. ரொம்ப ஓரெழுத்து மந்திரத்தை தியானத்தில் அமர்ந்து ஒரு முறை பார்த்து விட்டால் ஒருபோதும் நோய் நொடிகள் அண்டாது. அனைத்தும் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஓரெழுத்து, மூன்றெழுத்து, அடுத்தது 5 எழுத்து. இப்ப பிரிச்சு பிரிச்சு வச்சாச்சு. பஞ்சபூதங்கள் அதுலயே 3 உயிர் மனம்னு தனியா வச்சாச்சு. அதுல அடுத்து ஓரெழுத்து அப்படின்னு நம்ம தனியா நல்லா புரிஞ்சுக்கணும். சிவநிலை ஆண் வேறு சிவம் வேறு கிடையாது என்று கூறக்கூடிய சிவபெருமானின் அருட்பெருஞ்சோதி ஆண்டவ பெருமானுடன் ஒன்று இருப்பது அப்படின்னு இருக்கு. அருள் நிலை. அவர்களால் தான் தீட்சை கொடுக்க முடியும். அவர்களால் தான் தீட்சை கொடுக்க முடியும். எப்படிப்பட்ட சிச்சுவேஷன், எப்படிப்பட்ட காரணங்கள், எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அவர்களால் மட்டும்தான் குணப்படுத்த இயலும். ஏன்னா அருள் அப்படின்றது தான் இந்த உலகத்துல தேவை. அருள் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாதவரை எதுவும் செய்ய முடியாது. அந்த அருள் நிலை அப்படின்றது தான் மனதையும் தாண்டி, அதாவது மனதை முழுதாக கடந்த நிலைன்னு அர்த்தம். நாம் பார்க்கக்கூடிய முதல் 18 சித்தர்கள் அப்படின்றது அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பார் சிவபெருமான். 18 சித்தர்கள் என்ன அப்படின்னா அந்த 18ன்றது வேற கணக்கு. அப்ப இந்த 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களிலேயே அகத்திய மகரிஷி, சட்டைமுனி, இப்படி ஒரு சில நபர்கள் மட்டும்தான் மனதை முழுதாக கடந்தவர்கள் அப்படின்னு இருக்கு. அதான் புரிஞ்சுக்கணும். மனதை முழுதாக கடந்தவர்கள் அப்படின்னு இருக்கு. மிகப்பெரிய சப்ஜெக்ட், மிகப்பெரிய விஷயம். அதான் 30 வருடம் நீங்கள் குடும்பத்தில் இருந்து பூஜித்து உபாசித்து இந்த தீவினைகளெல்லாம் அகற்றி அதற்கு பின்பு 30 ஆண்டு காலம் ஆன்மீக பாதையில் மட்டும் சென்று அருள் நிலை அருள் புரிந்து அனைத்து வகையான நோய்களை விரட்டி அனைத்து வகையான மருத்துவங்களை சொல்லிக் கொடுத்து அனைத்து வகையான நல்ல விஷயங்களை இங்கே விதைத்து வித்துக்கள் எல்லாம் அறியாமல் பார்த்து கொண்டு அவ்வளோ பெரிய கடமை இருக்கிறது. அடுத்த 30 ஆண்டு காலம் திருமண வாழ்க்கை ஒரு 30 ஆண்டு காலம், பின் ஆன்மீக வாழ்க்கை ஒரு 30 ஆண்டு காலம். இந்த ஆன்மீக வாழ்க்கையின் தனியாக பிரிக்கக்கூடாது. இந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுதே பூஜித்து பூஜித்து வித்தை செய்து தியானம் செய்து இதெல்லாம் அகற்றி ஞானம் என்ற ஒன்று கிடைத்த பின்பு நீங்கள் அருள் நிலையை அடைய ஏதுவாக இருக்கும். அப்படி போய் உட்கார்ந்து அப்புறம் இந்த தீவினைகள்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் மருந்தெல்லாம் செய்யவே ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் எங்கேயா மருந்து கிடந்தே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுதான் உண்மை. அப்ப அந்த மருந்துகள்லாம் செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் மருந்தெல்லாம் போட்டு பல விஷயங்கள் மாறி இருக்கிறது உலகத்தில். சித்தர்கள் வந்து அதை நடத்தியிருக்கிறார்கள். தற்போது நடக்க இருக்கும் சத்திய யுகம் அப்படின்றது தான் இது ஆன்மீகத்திலே முழு நிலைங்க. நான் சொன்னது அதுதான். இதுதான் ஆன்மீகத்திலே முழு நிலை. அப்ப இந்த ஓரெழுத்து அப்படின்றது அப்படி உள்ள அப்படி 3ஆ சேர்ந்து 3 அதாவது மனம் உயிர் அந்த உயிரோட சேர்ந்து இந்த 5 அப்படி சேர்ந்துதான் நாம் மீண்டும் பூமியில் பிறக்கிறோம். தத்துவம் புரிஞ்சுக்கணும். இது சித்தர்கள் தான் செய்வார்கள். சித்தர்கள் மட்டும்தான் இந்த நிலையை அடைய வைக்க முடியும் அப்படின்னு இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். இதை அடையக்கூடிய குருமார்கள் தற்போது இருக்கிறார்களா அப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க. நான் யாரையும் குறை கூற விரும்ப மாட்டேன். ஏனென்றால் அவரவர் எண்ணங்களுக்கு தகுந்தவாறு போல் குருமார்கள் அங்கங்கே இருப்பார். ஆனால் ஒரு முறை ஒருவரை நம்பிவிட்டால் குரு என்றாலே நன்றி அப்படின்னு நீங்க நினைக்கணும். நன்றி விசுவாசம் இல்லை என்றால் நிலையடைய முடியாது. அது விசுவாசத்தை அவர் செக் பண்ணி தான் தீட்சை கொடுப்பாரு. அதனால கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த நெகட்டிவ் வெட்டும் போது பல கோபங்கள் வரும். அதெல்லாம் அவர் நிலையடைந்தவருக்கு அவருக்கு நல்லாக தெரியும். அது நம் வாழ்க்கையோடு சார்ந்தும் இருக்கும். அதெல்லாம் தாங்க வேண்டும். மனதை கடப்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்ப இந்த நிலை அடையக்கூடிய விஷயங்களை கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை நீங்கள் அடைந்து விட்டால் சிவபெருமானை பற்றி கொண்டு குருதேவரை பற்றி கொண்டு நன்றி இருக்கணும். என்னைக்கு நன்றி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தீட்சையும் உபாசனையும் அனைத்தும் கிடைக்கும். நன்றி இல்லாத எதுவும் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு முறை குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள், இதுதான் என் குருவாக நான் தேர்ந்தெடுத்து இவர் வழியில் செல்கிறேன் என்றால் அவர் வழியில் மட்டும் செல்லுங்கள், டீவியேட் ஆகாதீங்க அப்படின்னு இருக்கு. இதுவரைக்கும் நீங்க குருவை தேர்ந்தெடுத்துட்டீங்களா அப்படின்னா தேர்ந்தெடுத்ததுக்கு உண்டான அக்ரிமெண்ட்
எங்கேயும் சைன் ஆகவில்லை, யாரிடமும் சைன் ஆகவில்லை என்பதை இங்கே வைக்கிறேன். ஏனென்றால் அப்படி அமையாது. இதுதான் உண்மை. நான் என் குருவை தேர்ந்தெடுத்து விட்டேன் அப்படின்னா முதல்ல சரணாகதி அப்படின்னு அடையக்கூடிய விஷயம் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப சரணாகதி அப்படின்ற ஒரு விஷயம் அடைஞ்சதுக்கு அப்புறம் குருதேவரானவர் சில விஷயங்கள் சூட்சமத்தில் நடக்கும். சித்தர்கள் சங்கம் அது இது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் எல்லாத்துலேயும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அக்ரிமெண்ட் இருக்கும். அதில் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. குருமார்கள் நீங்கள் எதுவும் கேட்கவும் தேவையில்லை, அதுவாக நடக்கும். கேட்டால் தவறு. குருவிடம் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டால் தப்பு. ஏன்னா எது எப்படி இருக்கும், ஏது வரணும், எது எப்படி இருக்கும், நீ என்ன வித்துன்றதுலாம் அவருக்கு தான் தெரியும். அப்போ வாயை திறந்து குருதேவரிடம் எனக்கு இந்த விஷயம் வேணும் நீ கேட்கவே கூடாது. அவருக்கு எல்லாம் தெரியும். தியானத்தில் அமர்ந்து சமாதி நிலை தியானத்திலே இரவு அமரும் பொழுது நீ யார் என்பதை மேலே பார்த்தால் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. இன்ன வித்து இன்ன விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சுதான் நன்றி இருக்கா இல்லைன்றதெல்லாம் தெரிஞ்சுதான் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணுவார், தீட்சையே கொடுப்பார். இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால உனக்கு என்ன, உன்னை எப்படி உருவாக்கணும், எப்படியெல்லாம் நீ வரணுன்றதுலாம் குருதேவருக்கு நல்லா தெரியும். அதனால் நீ குருக்கிட்ட போய் இதை கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. கேட்கவே கூடாது அப்படின்றதா இருக்கு. நாங்களும் அப்படிதான் இருந்தோம், இப்போ அப்படிதான் இருக்கும். உண்மை அதை நான் எதுவும் கேட்டதெல்லாம் கிடையாது. எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டது கிடையாது. அவருக்கு தான் தெரியும் திறந்தன என்ன ப்ராசஸ் போகுது. அப்ப இதுதான் ஆன்மீகத்தினுடைய முழு நிலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை அப்படியே அண்டத்தில் தற்போது வெளியில் நடக்கக்கூடியதோடு கம்பேர் பண்ணி பார்த்தால் கலியுகம் முடிந்து விட்டது என்றால் அடுத்த நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த நிலை என்னவாக இருக்கும்? 2020 கலியுகமானது முடிந்து விட்டது. அப்ப 2020 கலியுகம் முடிஞ்சு விட்டது என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப கிரகங்களானது ரவுண்ட் அடிக்காது, 360 டிகிரில சுத்தாது, நேராக நிற்க கடவும். அப்ப அதுக்கு என்ன தேவை? பாவ சாப தோஷத்தை சிவபெருமான் கழிப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். பாவ சாப தோஷத்தை சிவபெருமான் கழிக்க ஆரம்பிச்சார்னா, தோஷம் கழிக்கிறதுனா என்ன நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப வெளியிலே ஏற்படக்கூடிய மகா பிரளயங்கள் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதற்கு இந்த ப்ராசஸ் தான். மகா பிரளயங்கள் நடக்கும் பொழுது மக்களை காப்பாற்ற, அதாவது நினைவுகளை அழிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேற வழியே கிடையாது. தொந்தத்தை ஏற்படுத்தி தான் அழித்து தூக்கணும், வேற வழியே கிடையாது. தற்போது இந்த ஆன்மீகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசியல் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பேசுவேன், பாருங்க. என்னுடைய வெப்சைட் பாருங்க, ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த ஆன்மீக வீடியோவுக்கு அப்புறம் அரசியல் அப்படின்ற ஒரு வீடியோ நான் பேச போறேன். அதன்படி வெளியே எப்படி அதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதில் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன, இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் இருக்கக்கூடிய இந்த நாகங்கள் என்ன, இந்த 10 வாசி என்ன, இல்லையா? இது எல்லாத்தையும் நம்ம பேச போறோம். அரசியல் அப்படின்ற வீடியோவில் பேச போறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ மட்டும் ஆரம்பத்திலிருந்தே ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தீங்கன்னா தான் ஆன்மீகம்னா என்னன்னே முதல்ல புரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகம்னா அப்பதான் என்னன்னே புரியும். இந்த வீடியோ விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா அண்ணாமலையாரை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, குருன்ற வரையும் கிடைச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளோ பேர் உருவாயிருக்காங்க, சும்மா கிடையாது. அண்ணாமலையாரை சுற்றி வந்தா போதும். அண்ணாமலையார் அப்படின்றவுடைய விளக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தலையில இருந்து ஒரு அடி தூரத்துல அருட்பெருஞ்சோதி இருக்கு. ஒரு அடி தூரத்துல அருட்பெருஞ்சோதி இருக்கு. நான் பல பேருக்கு ஜோதி காமிச்சிருக்கேன். காட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அருட்பெருஞ்சோதி பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் குருவருளே, திருவருளே. ஆனால் அந்த ஜோதி தான் திருவண்ணாமலையிலே மலை மீது ஏற்றக்கூடிய தீபம், கார்த்திகை தீபம் என்று சொல்வார்கள். அப்ப நீங்க எனக்கு கோவில்ல கூட்டமா இருக்குதுங்க, உள்ள போய் சாமி பார்க்க முடியல அப்படின்னா தப்பும் கிடையாது. ஆனா மலையை சுற்ற மறந்து விடாதீர்கள். நடராஜ பெருமான் என்பவருடைய அந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நடராஜ பெருமான் பூமியினுடைய மையத்தை மாற்றி அமைக்க போகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாற்றி அமைக்க போகிறார் அப்படின்னா நான் சொன்ன அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துதான் அந்த மையம் மாறி, அப்பதான் அந்த பூமி நேராக நிற்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றவை இது ஒரு சத்சங்கம் மாதிரி இருக்கட்டும். மற்றவை உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னா என்ன, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் என்னால கிடைக்கல, நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பரிகாரம்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் சந்தேகம் இருந்தால்
தாராளமாக என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கிறது. அதற்கு நீங்க தாராளமாக ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். இதுவே உண்மை. எப்படிப்பட்ட சந்தேகமா இருந்தாலும், ஆன்மீக சந்தேகங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் தாராளமாக நீங்க கேட்கலாம். அதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்த வீடியோ ஒண்ணு போடுறேன். ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா என்னன்னு ஒரு வீடியோ போடுறேன். பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்து என்னன்னு தெரியும். சரிங்களா? அப்ப இந்த உலகத்துல நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? என்ன நடக்குது? என்ன நடந்தது? எது பொய்? எது உண்மைன்னு பாருங்களேன். ஆஸ்ட்ராலஜி பத்தி நான் பேசின பிறகு உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். ஏன்னா இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா தான் அடுத்த ஆஸ்ட்ராலஜி பத்தி நான் பேசும்போது ஆஸ்ட்ராலஜி உங்களுக்கு என்னன்னு தெரியும். உண்மைன்றதே இனிமே தான் வரவே போகுது. அடுத்த சாப்டர் அடுத்த யுகம் தான் உண்மையே. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த மொத்தமும் எல்லாம் மாயை. சத்திய யுகம், மகா மகா சத்திய யுகம், மகா மகா அவதாரங்களை காண்பீர்கள். மகா மகா தெய்வத்துக்கு எல்லாம் காண்பீர்கள். ஆசீர்வாதங்கள். நன்றி. வணக்கம்.